ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இங்கே சபையிலே கூடியிருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். 3 வேத பகுதிகள் ஒரே புஸ்தகத்திலிருந்து 3 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். நீங்கள் கவனமாய் நம்ம வாசிக்கிற இந்த ஆர்டர் படி நீங்கள் இதை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி என்று சொன்னால் அது நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக புரிய வரும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம், அதிலே 1 முதல் 7 வரையுள்ள வசனங்கள், அதைத் தொடர்ந்து 11, 12 ஆகிய வசனங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், அதிலே 19 23 வரை உள்ள வசனங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், அதிலே 14 16 வரை உள்ள வசனங்கள். முதலாவது வாசிக்கலாம். எபிரேயர் 9, 1-7, அதைத் தொடர்ந்து 11, 12. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். 11-12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். ரைட். அப்படியே 10ஆம் அதிகாரம், அதிலே 19 23 வரைக்கும். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். எபிரேயர் 4, அதிலே 14-16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் வாசித்த இந்த ஒழுங்கின்படி இதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது திரும்பமாக போய் ஆன்லைனில் அந்த ஒழுங்கின்படி இதை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இன்னைக்கு பிரசங்கிக்கப்பட போகிற சத்தியம் உங்களுக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட்.
என்ன தலைப்பு இன்றைக்கு செய்திக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால், கிருபையின் சிங்காசனம். இன்றைக்கு செய்திக்குள்ள தலைப்பு என்னது? கிருபையின் சிங்காசனம். தமிழில் கிருபாசனம் அப்படின்னு போட்டிருக்கு, சிம்பிளாக அப்படி போட்டிருக்கு. தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆனால் ஆங்கிலத்தில் த்ரோன் ஆஃப் கிரேஸ். அதனால நான் அதுக்கு எப்படி தலைப்பு கொடுத்துருக்கிறேன்னா, கிருபையின் சிங்காசனம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் நிருபத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது அதிலே 5 விதமான ஆளுகையை பிரதானமாய் நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது பாவத்தின் ஆளுகை, இரண்டாவது மரணத்தின் ஆளுகை, மூன்றாவது நியாயப்பிரமாணத்தின் ஆளுகை, நான்காவது கிருபையின் ஆளுகை, ஐந்தாவது ஜீவனின் ஆளுகை. பிரைஸ் தி லார்ட், ஆமென். பாவம் என்று சொன்னால் அதுக்கு ஆண்டு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. பாவத்துக்கு என்ன இருக்குது? ஆண்டு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. 19ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்படிதான் ஆரம்பிக்குது. மிஸ்டேக்ஸ், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அதுக்கப்புறம் மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள், அதுக்கப்புறம் இப்படி போகுது, பெரும் பாதகம். பிரைஸ் தி லார்ட். அங்க சொல்றார் பாருங்களேன், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். பாவம் ஆண்டு கொள்ளக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். பாவம் ஆண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் பாவம் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தி ஒரு ஆளுமையை கொண்டு வந்து வைத்திருது உங்க வாழ்க்கையில. சின்ன காரியம்தான், ஒரு சின்ன பாவம். ஆனா அது, அந்த பிழை என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், உணர்வை இழக்கச் செய்கிறது. பிழை, அதனாலதான் பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழை உணர்வை இழக்கச் செய்கிறது. இப்படியே ஒவ்வொன்னா போய் இந்த பாவம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் ஆண்டு கொள்ளுகிறது. அதனாலதான் பாருங்க, ஒரு குடிக்கு அடிமையா இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, இப்படி கேட்டு பாருங்க, இப்ப நீயா தானே ஆரம்பிச்ச? ஆமா, நானத்தான் ஆரம்பிச்சேன். அப்ப நீயே விட்டுரு அப்படின்னா அவரால் என்ன செய்ய முடியாது? விட, ஐயா நான் விட்டுட்டேன், அது என்ன செய்ய மாட்டேங்குது, என்னைய விட மாட்டேங்குது. அந்த காலத்தில் 82 ஒரு வெள்ளம் வந்துச்சு மதுரையில். 81, 82, 1982. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாலிப பசங்க கரை ஓரமாக இருக்கு நின்றுக்கிட்டு டின்னை கட்டிக்கிட்டு அந்த இதில் குதிச்சு அடித்து வர பொருளெல்லாம் போய் என்ன பண்ணாங்க, ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் சொன்னாங்க, எடுக்காதப்பா வேணாம். இல்லை அதெல்லாம் நிறைய காரியம். பீரோ அடிச்சுக்கிட்டு போகுது, பீரோவை போட்டு இழுத்து கொண்டு வந்துட்டான், கரை சேர்த்துட்டான் வரிசையா. ஒரு பெரிய கம்பளி போயிட்டு இருக்கு உள்ள, நல்ல கம்பளி போகுதேன்ட்டு போய் அடிச்சு உள்ள போய் எடுத்தா அது கம்பளி இழுத்துக்கிட்டு போகுது. எல்லாரும் சொல்லுவாங்க, கம்பளி விட்டுரு, கம்பளி விட்டுரு, கம்பளி விட்டுரு. அவன் சொல்லிருக்கான், கம்பளியை நான் விட்டேன், கம்பளி என்னை விட மாட்டேங்குது. ஏன்னா கம்பளி என்னது, கரடி. அது கரடி. அது என்ன பண்ணிடுச்சு, கிடைச்சாண்டா ஒருத்தன், அது பயத்தில் இவனை என்ன பண்ணிடுச்சு, இருக்க பிடிச்சிச்சு. 2 பேரும் போய் சேர்ந்துட்டான். அப்போ பாவம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சிகரெட்டு பிடிக்கிறான் ஒருத்தன், ஆனா அவன் சிகரெட் விட்டுட்டான், சிகரெட் அவனை என்ன செய்ய மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. ஒரு குடிகாரன், அதனாலதான் நம்ம இதெல்லாத்துக்கு பின்னாடி ஒரு காரனை போடுறோம். குடிகாரன், கொலைக்காரன். அந்த காரன் என்ன பண்ணிடுறான், பிடிச்சிடறான். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாவம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஆளுமை இருக்கிறது. அது என்ன செய்கிறதுன்னா ஆண்டு கொள்கிறது. நம்ம இந்த 5 ஆளுகை நான் சொல்லும் பொழுது கிருபையின் ஆளுமை குறித்தும் நான் சொன்னேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம், அதிலே 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், என்ன அழகா சொல்றாருன்னா,
பாவத்தால உங்களை ஜெயிக்கவே முடியவே முடியாதுங்க. எப்போ? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால். இப்போ என்னுடைய கேள்வி, இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள்? ஆமேன். ரொம்ப அழகா இருக்கு, கோரஸா சொல்லிட்டீங்க ஆமேன். ஆனா நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா என்பது எதிலே அறியப்படும் என்று சொன்னால், பாவம் உங்களை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். If you are not under the dominion of sin, then definitely you are under the dominion of grace. So it is determined. எதன் மூலமா அறிந்து கொள்கிறோம்? பாவம் உங்களை மேற்கொள்ளலையா அப்படின்னா நிச்சயமா நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். பாவம் உங்களை மேற்கொள்ளுகிறது என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக இன்னும் கிருபைக்கு கீழ்ப்படவில்லை. அந்த கிருபைக்கு கீழ்ப்படும் காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் தம்முடைய அனாதி ஞானத்தின்படி, அனந்த ஞானத்தின்படி, தீர்மானத்தின்படி வேதம் சொல்லுகிறது, எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார். அப்படிதானே? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொன்னார். எனவே இந்த நாளிலே நாம் கேட்க போகிற இந்த கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலே ஒரு கிருபையின் ஆளுமையை கொண்டு வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பேதுருவை எந்த கடல் இயேசுவுக்கு முன்னாடியே அமிழ்த்தினதோ அந்த கடலின் மேல் அங்கேயே அவனை நடக்க வைத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா திஸ் இஸ் a supernatural invitation. அப்படிதானே? படகுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற பேதுருவுக்கு இயேசு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், வா. ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஆண்டவரே நீர் எப்படி இருக்கிறீரோ, நீர் எப்படி சமுத்திரத்தின் மேல் நடக்கிறீரோ அதுபோல நானும் சமுத்திரத்தின் மேல் நடக்க வேண்டும். நீர் எப்படி இவைகளின் மேல் ஜெயம் உள்ளவராக இருக்கிறீரோ அப்படியே நானும் ஜெயம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உள்ள இருக்கு. நல்ல எல்லா இருதயத்துக்குள்ள அந்த விருப்பம் இருக்கும், நானும் இப்படி செய்யணும், நானும் ஜீசஸ் மாதிரி பண்ணணும். அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார், வா. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதுவரைக்கும் இதே கடலிலே பிறந்து வளர்ந்தவன் தான். ஆனால் ஒரு புதிய நடையை பேதுரு என்ன செய்ய போறான்? நடக்க போறான். அவனுக்கு பழக்கமில்லாத புதிய நடைய பேதுரு நடக்க போகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நம்பி கால் எடுத்து என்ன பண்ணா? வெளியே வச்சிட்டானா இல்லையா? நடந்தானா நடக்கலையா? நடந்தான். திடீர்னு என்ன பண்ணிட்டான்? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், அப்படித்தானே? அமிழ்ந்து போகையில். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பேதுருக்கு தெரிஞ்சது என்ன? முங்குனா என்ன செய்யணும்னு பேதுருக்கு தெரியும். முங்குனா என்ன செய்யணும்? தடபுடான்னு கையை அடித்து நீந்தி என்ன பண்ணணும்? குரங்கு பெடல் மாதிரி தான் அவனை போட்டு என்ன பண்ணணும்? கையை தூக்கி முங்காதபடிக்கு என்ன பண்ணணும்? மேலே வரணும். அப்படித்தானே? நீச்சல் தெரிஞ்ச ஆளுகளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? இல்லைன்னா என்ன ஆயிரும்? கடப்பாறை நீச்சல் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும்? மேலே வரணும்னா என்னமாவது செய்யணும், கையை காலை அடிக்கணும். ஆனால் இந்த புதிய நடையில் இந்த முயற்சிகளுக்கு இடமே இல்லை. நிறைய பேருக்கு இது தெரியாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாமளே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் பக்கத்தில் நிற்கிறாரு, ஆனால் கூட என்ன பண்ணுறோம் தெரியுமா? நாமளே அடிச்சு எப்படியாது. ஐயா, இந்த விசுவாச நடை அதில் முதல் படி எடுத்து வைக்கிறதும் அவராலன்னு சொன்னால் அதில் முழுவதும் கரை சேர்க்கிற வரைக்கும் அவருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யார் அப்படி விசுவாசிக்கிறீர்களோ, ஆண்டவரே இந்த விசுவாச அழைப்பில் நான் அழைப்பை பெற்று என்னுடைய சின்ன உலகத்திலிருந்து நான் வெளியே கால் எடுத்து நான் வச்சுட்டேன், ஆண்டவரே இனிமே உங்ககிட்ட நான் சேர்ற வரைக்கும் உங்களை மட்டுமே பார்த்து உங்க வார்த்தையை மட்டுமே கேட்டு நான் நடந்தால் எனக்கு வெற்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சுய பலத்தை சார்ந்து கொண்டால் நிச்சயமாக என்ன பண்ணிடுவோம்? நம்ம
முங்க தான் செய்வோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீச்சல் எல்லா ஆழங்களுக்கும் உதவாது, அப்படிதானே? அப்படிதானே? ஸோ நல்ல வேலைக்கு அவன் என்ன பண்ணல, அவன் சுய முயற்சி ஒன்றும் பண்ணல. இயேசு திரும்பமாக கையை நீட்டி அவனை என்ன பண்ணார், தூக்கினார். அழகா திரும்பமாக நின்னான். பிரைஸ் தி லார்ட். அழகா நின்னான், அழகா நடந்தான், அழகா போய் படகுல இயேசுவோடு கூட ஏறினான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமாகத்தான் கிரியை செய்து இந்த கிருபையின் பரிபூரணத்திற்குள் நம்மை என்ன செய்ய போகிறார், நடத்த போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ நம்ம வாசிச்சோமே இந்த 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம், அதிலே முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கு, மேஜை, தேவ சமூகத்தப்பம். சரி, அதுக்கு அடுத்து திரையில அதுக்கப்புறம் இன்னொன்று, இது முந்தின பாகத்துல இருந்து 3 இருக்குதான். என்ன இருக்குது? குத்து விளக்கு, என்னெல்லாம் இருக்கீங்க, மேஜை, அதுக்கப்புறம் தேவ சமூக தப்பங்கள். இதுக்கெல்லாம் இன்னும் திரும்பி வருவோம். அடுத்து என்ன போட்டிருக்கு? 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த அங்க 3 காரியம் இருக்கு. அங்க 3 காரியம் இருந்துச்சு. என்ன காரியம் இருந்துச்சு? பொன்னார் தூபகலசம் இருந்தது, உடன்படிக்கை பெட்டி இருந்தது, அதுக்கு மேலாக என்ன இருந்துச்சுன்னா கிருபாசனம் இருந்தது. அப்படிதானே? கரெக்டா? அங்கே 3 பிரதானமான காரியம், இங்கே 3 பிரதானமான காரியம் இருந்தது. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது அன்னைக்கு அவருக்கு டைமே இல்லைன்ட்டார். இன்னைக்கு நமக்கு டைம் இருக்கு. அல்லேலூயா. அதனால மெனேசியோ அன்னைக்கு அவைகளை குறித்து தியானிப்போம். பாருங்க, அடுத்து சொல்றாரு, இந்த முந்தின பகுதிக்குள்ளாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக ஆராதனையின் முறைமை செய்யும்படி நித்தமும் ஆசார்கள் பிரவேசிப்பார்கள். அப்படிதான்ப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்லப்போனா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம், இப்படி இருந்துச்சு. சரியா? 100ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அதோடு நின்றும், அவ்வளவுதான். அப்படிதான். ஏன்? அதுக்கப்புறம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போய் பாட்டு பாடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போய் அவர் பாதத்தை கட்டி பிடித்து அப்படியேதான் இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? பழைய ஏற்பாட்டில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்மளாம் காமன் பீப்புள். அதனால நம்மளாம் என்னதான் செய்ய முடியும்? பிரகாரத்தோடு அவ்வளோதான். ஐயா வெளியே நின்னுக்கோ அப்படின்னு நம்மளாம் என்ன பண்ணிடுவாங்க? நம்மளெல்லாம் கிடையாது, யூதர்களை நிப்பாட்டிடுவாங்க. நம்மளாம் யாரு? புறஜாதியார். நம்மெல்லாம் 10 தலைமுறை ஆனாலும் உட்படலாகாது. ரொம்ப தூரம் அங்கே நின்று அந்த முக்கிலே நின்று பார்த்துக்கப்பா, அப்படி தான் நிற்க முடியும் பழைய ஏற்பாட்டில். அல்லேலூயா. சரி, அப்போ ஆசாரிகள் என்ன செய்வாங்களா? நித்தமும் ஆராதனையின் முறைமைகளை செய்யும்படிக்கு அவர்கள் முதலாம் கூடாரத்தில் பிரவேசிப்பார்கள். அப்படித்தானே? அங்கே என்ன இருந்துச்சு? முதலாம் கூடாரத்தில் குத்து விளக்கு, மேஜை, சமூக தப்பங்கள், இந்த 3 இருந்துச்சு. அவங்க பிரவேசிப்பாங்க. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை என்ன பண்ணுவான் தெரியுமா? இரத்தத்தோட எங்க பிரவேசிப்பான்னா அந்த 2ஆம் திரைக்குள்ளே பிரவேசிப்பான். அங்கே என்ன இருந்தது? தூப கலசம், பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசம் இருந்தது. அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம், சிங்காசனம் இல்லை, என்ன இருந்துச்சு? கிருபாசனம் இருந்தது. அல்லேலூயா. அந்த கிருபாசனத்துக்கு தான் நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம்? கிருபையின் சிங்காசனம் இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, அப்பா வரப்போகிற நன்மைகளை பற்றிய பிரதான ஆசாரியர், நித்திய பிரதான ஆசாரியராக இயேசு என்ன பண்ணார்னா, இப்படி இளங்காலை ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை எடுத்துட்டு இல்லைங்க, அவருடைய ரத்தத்தையே எடுத்துட்டு பிரவேசித்து, அல்லேலூயா, ஆமென், அவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்து பிரவேசித்து என்ன பண்ணிட்டார்னா கிருபாசனத்துக்கு போகிறதுக்குள்ள வழியை ரெடி பண்ணிட்டாரு. அப்படிதானே? எபிரேயர் 4 பார்த்தோம். கடைசியில் என்ன போட்டிருந்துச்சுன்னா தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஹல்லேலூயா. கரெக்ட் தானே? தைரியமாய் கிருபாசன தண்டையில் பார்த்தீங்களா? அதனால் இரக்கத்தை பெறவும்
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து போது திரைச்சீலை என்ன பண்ணுச்சா? இரண்டாக கிழிந்தது. மேலிருந்து கீழே வரைக்கும் ரெண்டாக என்ன பண்ணிடுச்சு? கிழிஞ்சிருச்சு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த கிருபாசனத்துக்குள் போறதுக்குள்ள ஆக்சஸ் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம எங்க வரைக்கும் போகலாம்? எங்க வரைக்கும் போகலாம்? கிருபையின் சிங்காசனத்துக்கு போகலாம். போய் என்ன பண்ணலாம்? அது எப்படி இருக்கிறது, அதன் அளவு எவ்வளவு, உயரம் எவ்வளவுன்னு பார்த்துக்கிட்டு திருப்பி வர்றதுக்கா? என்ன பண்ணுறதுக்கு? என்ன பண்ணுறதுக்கு? ஐயோ, தொழுது கொள்றதுக்கா? தொழுது கொள்றதுக்காகத்தானா? தொழுது கொள்வது தான் வேணும், யார் இல்லைன்னு சொன்னது? அதான் முதல்லே வச்சிருவோம்ல. முதல்ல என்ன பண்ணுறீங்க? ஆசாரியர்கள் நித்தமும் பிரவேசித்து என்ன பண்ணுறாங்களா? ஆராதனையின் முறைமையை செய்கிறதுக்கு தானே வச்சிருக்கிறாரு, அப்படி தானே? முதலாங்கூடாரம் ஆசாரியர்கள் பிரவேசித்து ஆராதனையின் முறைமைகளை நித்தமும் என்ன செய்யணும். அது ஓகே தான். ஆனால் அந்த கிருபையின் சிங்காசனம் எதற்காக திறக்கப்பட்டிருக்க தெரியுமா? நீங்களும் நானும் போய் அதில் உட்காரதுக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே ஆண்டவர் சொல்றார், எப்பா சேர் ரெடி பண்ணிட்டேன், வந்து என்ன பண்ணு, உட்காருன்னு. நம்ம அங்கிருந்து நடங்கிட்டு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சீசன்ல சேருடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஒரு சீட்டுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? அல்லேலூயா. ஒருத்தர் சீட்டை விட மாட்டேங்கிறாரு, அடுத்த தடவை நான் தான் அப்படிங்கிறாரு. இன்னொரு நிறைய பேர் போராடுறாங்க, எங்களுக்கு நாங்கள் எப்படியும் பிடிச்சே ஆவோம், எங்களுக்கு தான் அப்படின்னு, அப்படிதானே? அங்கிட்டு ஒருத்தர் விவசாயம் பார்த்துக்கிட்டே நாங்கள் தாங்கிறார், ஏன் நாங்கள் தான் தமிழர் அப்படிங்கிறாரு. நீங்கள்லாம் தெலுங்கர், நாங்கள் யாரு? தமிழர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல். அல்லேலூயா. ஒருத்தர் ரெண்டே இலையை பிடிச்சி ஓடிட்டே வரார், இன்னொருத்தர் கையை காட்டிட்டு எங்கேயாவது யாராவது எப்படியாவது கிடைக்குமா? அதில் வேற இப்போ ஒருத்தர் புதுசாக வந்து என்ன சொன்னார்னா, ஏங்க நான் சீட்டில் உங்களுக்கும் கொடுக்குறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணிக்கணுங்க, 10 பேர் இருக்கீங்களா? 10 பேர் வாங்க, எல்லாரும் உட்காரும். அல்லேலூயா. மொத்தமாக 5 வருஷம், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் முதலமைச்சர். எனக்கு கேட்கும் தெய்வ பிள்ளைகளே, ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறார் தெரியுமா? அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்திலிருந்து எந்திரிச்சு, அல்லேலூயா, அந்த சிங்காசனத்தை உனக்கு கொடுத்து என் குமாரனாக, என் குமாரத்தியாக நீ இதில் உட்காருன்னு வைக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம என்னமோ நடுக்கத்தோடு கலக்கத்தோடு கிருபாசன தண்டையில் போய் அந்த 4 காலில் ஒத்த ஓரத்தை கட்டிப்பிடிச்சு உட்காந்துக்கிறேன், அங்கே மேலே உட்காரு. அல்லேலூயா. கிருபாசனத்தை நமக்கு போட்டு உட்கார சொல்றாரு, நம்ம என்ன பண்றோம்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மெயின் நியாயப்பிரமாணம் மோசேயினால் உண்டானது, கிருபையும் சத்தியமுமோ கிறிஸ்து இயேசுவினால் உண்டானது. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 16 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 17ஆம் வசனம் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ 17ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து மூலமா கிருபையும் சத்தியமும் உண்டாயின, அப்படிதானே? 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபை என்பது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, சத்தியம் என்பது அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஹல்லேலூயா. அது இரண்டும் இணைஞ்சிருக்கிறது யாருக்குள்ள?
இயேசு கிறிஸ்துக்குள்ள இயேசுவாகிய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் ஓகே, புரியுது? அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, 17ஆம் வசனம், அதாவது 16ஆம் வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கிருபையின் மேல் கிருபை. அவருடைய பரிபூரணத்தினால் நம்ம எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பல நிலையில கிருபை சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது நான் சொல்றேன் பாருங்களேன். முதலாவது என்ன அப்படின்னா, தகுதிப்படுத்தும் கிருபை. அப்படிதானே? There is a grace. It is something that is a qualifying grace. தகுதிப்படுத்துகிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வேற யாருக்குமே தகுதி இல்லைங்க. அவர் ஒருத்தர் தான் தகுதிப்படுத்தி, அந்த தகுதிப்படுத்தி என்ன பண்ணிட்டார்? கப்பலுக்குள்ள போட்டார். அப்படிதானே? பேழைக்குள்ள போட்டார். மித்த ஆட்கள் யாருக்குமே என்ன இல்லை. மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. அப்படிதானே? அந்த கிருபை என்ன பண்ணுச்சுன்னா, மரியாளை குவாலிஃபை பண்ணுச்சு. அப்போ தகுதிப்படுத்துகிற கிருபை. இந்த தேவ கிருபை நம்ம எல்லாருமே வந்து நம்மளை என்ன பண்ணிடுது? தகுதிப்படுத்திடுது. இந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை? நமக்கு தகுதியே இல்லைங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு நமக்கு என்ன இல்லை? தகுதியே, நமக்கு அருகதே கிடையாது. ஏதாவது நன்மையை பெற்றுக்கொள்ள நமக்கு அருகதை இருக்குமா? இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நாமளே நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும்னு நிச்சயம் பண்ண தயங்குவோம். இந்த பாலிட்டியாக கொடுக்கறது, கொஞ்சம் மோசமான ஆளாக தானே இருக்கான். நாமளே நமக்கு என்ன பண்ண மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபை நம்மளை தகுதிப்படுத்தி என்ன பண்ணுது? கொடுக்குது. அப்படிதானே? தகுதிப்படுத்துகிற கிருபை. அடுத்தபடி அவர் கிருபை இருக்கு. அந்த கிருபைக்கு பேர் என்ன அப்படின்னா, பலப்படுத்துகிற கிருபை. இப்ப நான் முதல்ல தகுதிப்படுத்துகிற கிருபை என்று சொன்னேன். அந்த கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால், எல்லாவற்றையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள செய்கிறது. கிரேஸ் மேக்ஸ் யூ a deserving candidate. உங்களை எப்படி மாற்றிடுது? தகுதி உள்ளவராக மாற்றிடுது. அதனால நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறீங்க? பெற்றுக்கொள்றீங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களாலே உண்டான அல்ல, இது தேவனுடைய ஈவு. So God through his grace makes you a deserving person. Praise the Lord. இது பெறுவதற்கு அவர் பாத்திரர் தாங்க அப்படின்னு இந்த கிருபை உங்களை என்ன செஞ்சிருது? உங்களை என்னையும் பாத்திரவான்களா மாற்றிடுது. அதனால இந்த கிருபை, தகுதிப்படுத்தும் கிருபை நம்மேல் வரும் பொழுது நாம் பெறுகிறவர்களா இருக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். அளவே இல்லாம என்ன பண்றோம்? பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். அப்படித்தானே? ரெண்டாவது என்ன அப்படின்னா, பலப்படுத்தும் கிருபை. பவுல் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, எனக்கு ஒரு முள்ளா இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் கிருபை, என் பலன் பூரணமாய். அந்த கிருபைக்கு பேர் என்னது? பலப்படுத்தும் கிருபை. நான் முதல்ல சொன்னேன், தகுதிப்படுத்தும் கிருபை நம்மை பெற்றுக்கொள்ள செய்கிறது. பலப்படுத்தும் கிருபை என்ன செய்கிறதுனா, நம்மை மேற்கொள்ள செய்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஒரு கிருபை இருக்கிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 11 13 வரைக்குள்ள வசனத்தை வாசிக்கலாம். தீத்து, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்ப முதலாவது தகுதிப்படுத்தும் கிருபை, அப்புறம் பலப்படுத்தும் கிருபை, அதுக்கப்புறம் போதிக்கிற கிருபை. ஹல்லேலூயா. இந்த போதிக்கிற கிருபை தான் நம்ம என்ன செய்யுதுன்னா நடத்துது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னுமாக
சங்கீதம் 94:18 கவனிச்சீங்கன்னா, வாசிங்க சீக்கிரம், டக்கு டக்குன்னு வாசிங்க. சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த கிருபை என்ன செய்தான்? தாங்குது. அல்லேலூயா. இந்த கிருபை மட்டும் தாங்கலைன்னு சொன்னா எங்கேயோ சறுக்கி எங்கிட்டோ கவுந்து விழுந்திருப்போம். அப்படிதானே? ஆண்டோடைய கிருபை என்ன பண்ணிருச்சா? நம்மள தாங்கிடுச்சு. ஆண்டவரே, நான் என் கால் சறுக்குதே, நான் ஸ்டடியா இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிருச்சு? அந்த கிருபை நம்மள தாங்கிருச்சு. சங்கீதம் 119:76 வாசிங்க. சங்கீதம் 119:76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. தேற்றுவதாக. தாங்கும் கிருபை மட்டும் கிடையாது, என்னதான்? தேற்றும் கிருபை. இந்த கிருபை நம்ம என்ன செய்கிறது? தேற்றுகிறது. பரவாயில்ல, ஓகே, சரி விழுந்துட்ட, பரவாயில்ல, எந்திரி, தேற்றுதான், தேற்றி, ஓகே, பரவாயில்ல, யூ கேன் டூ இட், பரவாயில்ல, ஓடிடலாம், கவலைப்படாத, ஆண்டவரே எல்லா பேரும் பிச்சுக்கிட்டு ஓடிட்டானே, பரவாயில்ல, ஓடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு அவரே ஓடி என்ன பண்ணிடுறாரு? ஓடி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல போய் நின்றுட்டு அந்த கையை தூக்கி பிடிச்சிட்டு வந்துருங்கிறார். இங்க நீ எப்போ வந்து சேர்ந்தாலும் நீ தான் என்னது ஃபர்ஸ்ட், வந்துரு. அல்லேலூயா. ஸோ என்ன பண்ணுகிறது? தேற்றுகிற கிருபை. அடுத்தபடியாக புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இங்க இருக்கிற கிருபை என்ன கிருபை அப்படின்னு சொன்னா, காக்கும் கிருபை. அப்படித்தானே? நீங்க நிர்மூலமாகாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிற, காக்கிற கிருபை. எபிரேயர் 4:16 வரும். அங்க என்ன போட்டுருக்கு பாருங்க. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. சகாயம் செய்யும் கிருபை அப்படின்னா என்னது? உதவி செய்கிற கிருபை. ஏற்ற சமயத்தில் அப்படின்னா அது உயர்த்துகிற கிருபையும் கூட. அப்படிதானே? ஏற்ற சமயத்தில் உதவி செய்து உயர்த்துகிற கிருபை. இப்படியே வரிசையா பார்த்தீங்கன்னா கிருபையை பற்றி நிறைய இருக்கு. அடிப்படையானது என்னது அப்படின்னா தகுதிப்படுத்தும் கிருபை. அப்புறம் ஏன்னா அதனால தான் பெற்றுக்கொள்கிறோம். அப்புறம் பலப்படுத்துகிற கிருபை, அதனால தான் மேற்கொள்கிறோம். போதிக்கிற கிருபை, அதனால தான் நடத்தப்படுகிறோம். அப்புறம் உதவி செய்கிற கிருபை, அதனால தான் உயர்த்தப்படுகிறோம். சரியா? இப்படியே சொல்லிட்டு ரோமர் 5:17 வாசிங்களேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். கிருபையின் பரிபூரணத்தையும். அல்லேலூயா. இப்ப கிருபையின் மேல் கிருபைன்னு என்னன்னு புரியுதா? கிருபையின் மேல் கிருபைன்னு என்னது? அதான் அப்படியே வரிசையா ஒவ்வொன்றா கொடுத்து என்ன பண்றாராம்? இந்த கிருபையின் பரிபூர்ணம் எங்க போய் முடியுதுன்னா, கிருபாசனத்தண்டையில், கிருபாசனத்திலே, கிருபையின் சிங்காசனத்திலே முடிகிறது. இந்த தகுதியே இல்லாத ஒருத்தனை கொண்டு போய் அந்த கிருபையின் சிங்காசனத்துல உட்கார வைக்குது இந்த கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த 2 வசனங்கள் வாசிங்க. எபேசியர் 1:8, 2 கொரிந்தியர் 9:8. எபேசியர் 1:8. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணி. இதுக்கு தான் பெருக பண்ணுகிறார். அப்படித்தானே? இதுதான் என்ன பண்றாரு? ஏன்னா உங்களை தகுதிப்படுத்தணும், அதுக்கப்புறம் உங்களை பலப்படுத்தணும். சரி, அடுத்து இந்த வசந்த வாசிக்க 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை உங்களுக்கு அருளி செய்து சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அதை பெருக செய்து, கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபை என்று பெருக செய்து எங்க வரைக்கும் கொண்டு வர்றாருன்னா, இந்த கிருபை ஆளுமை வரைக்கும் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த கிருபையின் ஆளுமை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா
நிச்சயமா உங்க வாழ்க்கையில பாவம் உங்களை ஆண்டு கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப திரும்பமா எபிரேயர் 9க்கு வருவோம். எபிரேயர் 9க்கு வருவோம். அதில் 1 முதல் 5 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். முந்தின பாகத்தில் என்னெல்லாம் இருந்துச்சா? குத்துவிளக்கு, மேஜை, தேவ சமூகத்து அப்பங்கள். பிரைஸ் தி லார்ட். சரி, இதுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுப்போம். ஏன்னா இப்போ இந்த முந்தின கூடாரம் பிந்தின கூடாரம்னு ரெண்டுமே இப்போ நம்ம ரீச்சில் தான் இருக்குது. அப்படிதானே? இன்னும் சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் இந்த கூடாரத்தோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுவார் மோசேட்ட, மோசே, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்கப்பா, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், நான் அவர்களுக்கு உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என் பிளானை மாற்றிக்கிறேன். எனக்குன்னு ஒரு கூடாரத்தை என்ன பண்ணு, வெளியில் போடு. மனம் இருக்கிறவன் என்ன பண்ணட்டும், அந்த கூடாரத்தை தேடி வரட்டும். என்ன பாஸ்டர், ஊருக்குள்ளே வைக்காம ரிங் ரோட்டில் வச்சுருக்கீங்களே, மனம் உள்ளவன் அங்கே என்ன செய்யட்டும், வரட்டும். மனம் இல்லாதவன் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கே போகட்டும். சரியா? என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, ஆனால் அப்படி வச்சுட்டாரு. ஆனால் அதை தேடி போக ஆரம்பிச்சாங்க ஜனங்கள். யோசுவாவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். வீட்டுக்கே போல அங்கேயே என்ன பண்ணிட்டான், எழுதுட்டான். சாமுவேல் வீட்டுக்கே போல என்ன பண்ணிட்டான், அங்கேயே எழுதுட்டான். இங்கேயே இப்படி சிலர் வருவாங்கன்னு பார்க்குறோம், யாரையும் காணோம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆனோட நடந்தது, சாம்பார் சோறு சாப்பிட்டோன்னே என்ன பண்ணிடுது, கிளம்பிட வேண்டியது. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி இருந்தவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாடு வரும் பொழுது இங்கே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த கூடாரத்தை பூரா பேக் பண்ணி நமக்குள்ள என்ன பண்ணிட்டாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முன்னாடி சொன்னார் பார்த்தீங்களா, அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் சொன்னது போலவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானதை செய்து நிறைவேற்றினபடினாலே. பாருங்க, பிரசங்கில எழுதியிருக்கோம், யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. வரிசையா இருக்கும். சிநேகிக்கிற காலம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிநேகித்தார். ஆனா பாவம் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, பகை வந்துருச்சு. அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணுகிற காலம் என்று வந்தது. கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே அந்த யுத்தத்தை பண்ணி முடிச்சாரு. இப்போ என்ன வந்திருக்கு, இப்ப சமாதானம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறப்பில் சொன்னாங்க, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. அப்படிதானே? இப்போ அந்த பிரியம் வந்துருச்சு. நம்ம செய்ததுனால அல்ல, நம்முடைய நற்கிரிகள்னால அல்ல, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய வாழ்க்கை நிமித்தமாய் நம்முடைய ஸ்தானத்தில் நம்முடைய பாவத்திற்காய் அவர் மரித்தபடியினாலே, அல்லேலூயா, அவருடைய அந்த நீதி நமக்கு கிடைத்திருக்கிறபடினால் நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி இயேசு பாவமானார் என்று எழுதியிருக்கிறதே. அவர் பாவமாகி நம்மை நீதிமான்கள் ஆக்கினபடினாலே இப்பொழுது அவருடைய பிரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கூடாரம் உள்ள போட்டாச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கூடாரம் எனக்குள்ள. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இருந்தாலும் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம சொல்லுகிறோம். அப்போ இந்த 6 காரியமும் நம்ம தியானிக்கணும் அவசியமா. இந்த 6 சும்மா ஒரு பாயிண்ட் கொடுப்போம். அப்போ ரட்சிப்பு என்கின்ற ஒரு நிலைமைக்குள் வரும் பொழுது முதல்ல எடுத்தோன்னே என்ன இருக்குங்கன்னா, குத்து விளக்கு. அப்படிதானே? அப்போ முதல்ல எடுத்தோன்னே என்ன ஆயிருது அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வருகிறது. இயேசு வந்த உடனே இயேசுவுக்கு என்ன பேர் தெரியுமா? இருள் நீக்கும் வெளிச்சம். அல்லேலூயா. எடுத்தோடனே உங்களுக்கு என்ன வந்துருது? ஒரு வெளிச்சம். ஒரு சிலருக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு.
அதனால தான் தாவீது சொல்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. ஹல்லேலூயா. ஒரு பிளசன்ட்னஸ், ஒரு ஜாய். ரட்சிப்பு, குத்து விளக்குனா வெளிச்சம், மேஜை நானதுன்னா வரிசை, அப்படிதானே? சமூகத்து அப்பத்தை எடுத்து பண்ணணுமாங்க, அதுதான் மேஜை போட்டிருக்குன்னு ஏறி உட்கார முடியாது. அதில் அது எதுக்குள்ள மேஜை? அது சமூக தப்பங்களை வரிசையா அடுக்கி வைக்க. அப்படின்னா இட் பிரிங்ஸ் அன் ஆர்டர். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்ன பிறகு முதலாவது உங்களுக்குள்ளே வெளிச்சம் வந்து விடுகிறது. எல்லா பயத்துக்கும் அங்கே என்ன இல்லை, வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருட்டுக்கு இடமே இல்லை, பாவத்துக்கு இடம் இல்லை, வியாதிக்கு இடம் இல்லை, பயத்துக்கு இடம் இல்லை. ரெண்டாவதாக என்ன வருது உங்க வாழ்க்கையில? ஒரு வரிசை, ஒரு ஒழுங்குபடுத்துதல் வருது. மூணாவது என்ன போட்டுங்கன்னா சமூகத்து அப்போ ரெவலேஷன், வெளிப்பாடு. வெளிச்சம், வரிசை, அதுக்கப்புறம் என்னது? வெளிப்பாடுகள். என்ன வெளிப்பாடுகள்? கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள். சமூக தப்பங்களை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா, தினந்தோறும் அதில் என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. அப்போ யூ மஸ்ட் ஹாவ் ரெவலேஷன் அபவுட் கிரைஸ்ட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் வேதத்தை எதுக்கு வாசிக்கிறோம்? அது காலையிலே ஒன்று போட்டு விட்டுறாங்களே சத்தமா, ஒரு அம்மா தான் வாசிக்குது, எங்கள் வீட்டில் பூரா வாசிக்குது. அப்படியாவது நம்ம வாசிக்கணுன்றதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், அதை போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதை திறந்தீங்கன்னா அதில் டெக்ஸ்ட்டும் வரும், வாய்ஸும் வரும். நீங்கள் அந்த அம்மாவுக்கு முன்னாடி கூட வாசிக்கலாம், வேகமாக வாசிங்க, வாசிக்க வாசிக்க வாசிக்க. நீங்கள் வாசிக்கிறதுலேருந்து இன்னைக்கு இயேசு பற்றி என்ன தெரிஞ்சிருக்குது, என்ன நினைச்சீங்க பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாளாகமம் பார்த்துருக்கீங்களா? நாளாகமம். ஸோ இந்த வாரம் மிட்வீக் மிராக், இந்த வாரம் இன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங் இருக்காது. இன்னைக்கு சாயங்காலம் நான் கேரளா போகிறதுனால இன்னைக்கு சாயங்காலம் ஹவர் ஆஃப் டெலிவரன்ஸ் இருக்காது. ஆனால் அடுத்த வாரம் ஹவர் ஆஃப் டெலிவரன்ஸில் நான் நாளாகமத்திலேருந்து என்ன செய்கிறேன், நான் பேசுகிறேன். நாளாகமத்திலிருந்து பேசுகிறேன். எடுத்தோடனே என்ன சொல்லிக்குதுமா? 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதாம், சேத், ஏனோஸ். அதில் என்னங்க இருக்குது? அதில் கூட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அதில் எவ்விதமாக இயேசு இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்வோம், அடுத்த வாரத்தில் தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தினம் தோறும் சமூகத்து அப்பங்கள் அப்படின்னா டெய்லி. நேற்றுள்ளதை வச்சு திருப்தி ஆகக்கூடாது. இன்னைக்கு புதுசாக எனக்கு என்ன வேணும், கேட்டு வாங்கணும். பிள்ளைகளின் அப்பம், அதை கேட்டு வாங்கணும். எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்மை குறித்த வெளிப்பாடு எனக்கு வேண்டும். அல்லேலூயா. ஸோ 3 காரியம் இருக்கு அந்த முந்தின இடத்துல. வெளிச்சம், வரிசை, வெளிப்பாடுகள். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ரெண்டாவதுல என்ன இருக்கு? தூப கலசம். அங்கதான் வாசனை. அதான் வசனம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவின் வாசனை. அறிவு வந்தால் தான் என்ன வரும்? வாசனை வரும். நம்ம போன வாரம் கூட தியானித்தோம், அப்படிதானே? மரியாளுக்கு வெளிப்பாடு இல்லாத போது மரியாள் பாதத்தில் ஊத்துனதுல வாசனை வரல. இயேசு யாருன்னு அறிந்த பிறகு பாதத்தில் ஊத்துனதுக்கு வாசனை வந்துருச்சு. அறிவுக்கும் வாசனைக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. அப்போ சமூகத்தப்பம், வெளிப்பாடுகள் கிடைக்க கிடைக்க உங்க வாழ்க்கை என்ன செய்யுதுன்னா வாசனை பெறுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ முதலாவது வெளிச்சம் என்று சொன்னேன், ரெண்டாவது வரிசை என்று சொன்னேன், மூணாவது வெளிப்பாடுகள் சொன்னேன், நாலாவது வாசனை என்று சொன்னேன், ஐந்தாவது என்ன போட்டிருக்கு? உடன்படிக்கை பெட்டினா வெற்றி. அப்படிதானே? அந்த வெற்றியுமே அதோடு சேர்ந்திருக்கும். அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தி எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற, அப்படிதானே? உடன்படிக்கை பெட்டி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது போன இடமெல்லாம் என்னாச்சு? வெற்றி கிடைச்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? கிருபாசனம். அதுக்கு நான் போட்டிருக்கேன் விசேஷித்த வாழ்வு, ஆளுமை. அப்படிதானே? ஆளுமை. அப்போ வெளிச்சம், வரிசை, வெளிப்பாடுகள், வாசனை, வெற்றி, விசேஷ வாழ்வு, ஒரு வித்தியாசமான வாழ்வு. நீங்க கிருபையின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் எப்படி நடக்கணும்? ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்ம இன்னும் உட்காரலைன்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? இன்னைக்கு உட்காரணும். அவர் அவ்வளோ சிரமப்பட்டு அவர் உட்கார்ந்துருந்தாலே எந்திரிச்சு இறங்கி வந்து
நம்மளை கொண்டு போய் உன்னதத்தில் உட்கார வச்சு எல்லாம் இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் என்ன செய்யக்கூடாது, இதில் உட்காராம இருக்கக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இது எப்படி பண்ணியிருக்கிறார் பாருங்களேன். அதாவது இந்த கிருபாசனத்தை தனியாக அவர் வைக்கல. எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக. எனக்கு தெரில, நெட்டில் இருக்குமான்னு தெரில. ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இருந்துச்சுன்னா கோல்டன் கலரில் இருக்கும். அந்த படத்தை போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி மேலே அப்படி 2 ரெக்கை இருக்கும். அப்படி 2 அழகான அந்த கேருபினுடைய ரெக்கை இருக்கும். அப்புறம் ஒரு அந்த கிருபாசனம் இருக்கும். இதெல்லாம் எங்கே இருக்கும்? உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே. சரியா? சரி, ஓகே, அப்புறமேட்டு பார்ப்போம் அதை இருந்துச்சுன்னா. ஸோ உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே, பிரைஸ் தி லார்ட், உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே சிங்காசனம். அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டாக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார். ஸோ உடன்படிக்கை பெட்டியை தூக்குனாலே கண்டிப்பாக இனமும் சேர்ந்து தான் தூக்கிட்டு போக முடியும். அதுக்கு மேலே இருக்கிற மர்சி சீட், அதாவது த்ரோன் ஆஃப் மர்சியோட சேர்த்து தான் என்ன பண்ண முடியும், தூக்க முடியும். சரி, இப்போ அதில் என்ன இருந்துச்சு? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு? வாசிங்க அதை. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் அளவுக்கு சுமாராக காமிச்சிருக்காருங்க, பார்த்துக்கிறீங்க. இதானு இந்த ரசம்னு எழுதி கீழே ரசம் தான் போடுவோம்ல, அது மாதிரி இது மாதிரி வச்சுக்கிறீங்க, பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று எடுத்து கேட்டீங்களே அப்படின்னு ஒரு காணிக்கை பெட்டி மாதிரி ஒன்று காமிச்சிருக்காப்புல, பார்த்துக்கிறேங்க. சரியா? சரி, போட்டோம். ரைட், ஓகே, வாசிங்க இந்த வசனத்தை. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆமென், பிரைஸ் தி லார்ட். 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அதுக்கப்புறம் ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகள். பிரைஸ் தி லார்ட். இது 3மே நமக்கு தெரியும். நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்க ஏற்கனவே எல்லாம் இயேசுவை தான் என்ன செய்யுது, குறிக்கிறது. ஏன்னா இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, நானே ஜீவ வார்த்தை. அவர் தான் ஜீவ வார்த்தை. நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக எழுதப்பட்ட சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக வெளிப்பட்டவர். அவருக்குள் வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இது 3மே யாருக்கு அடையாளமாக தான் இருக்குது? இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த பிக்சரே என்னன்னா, எப்பா இப்படி ஒருத்தர் வருவார்ப்பா, அவர் தான் இந்த கிருபாசனத்துக்கு போகிறதுக்குள்ள வழியை தம்முடைய இரத்தத்தினால திறப்பார்ப்பா. அதனாலே அவரை நம்புகிற யாவரும், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவரும் அந்த கிருபாசனம் மட்டும் தைரியமாய் சேர்ந்து அதில் உட்கார அவர்களுக்கு கிருபை அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ கிருபை கிருபை கிருபைன்னு கிருபையின் மேல் கிருபை கிருபையின் மேல் கிருபைன்னு கடைசியில் அது ஒரு ஆளுமையை உங்களுக்கு என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் இருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த முதலாவது சொல்லப்பட்டிருக்கே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்க, மன்னா விலையேற பெற்றதா அல்லது பொற்பாத்திரம் விலையேற பெற்றதா? நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு விற்கிற விலை தெரியும் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் யோசனை பண்ணிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பவுன் விற்கிற விலை, ஒரு சவரன் விற்கிற விலை என்னன்னு யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. மன்னா விலையேற பெற்றதா, பொற்பாத்திரம் விலையேற பெற்றதா? இப்படி யோசிப்போம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இடம் பிடிக்கிறதுக்கு எதுக்கு முன்னுரிமை? மன்னாவுக்கா பொற்பாத்திரத்துக்கா? எதுக்கு முன்னுரிமை இருக்கு? மன்னா இருக்கிறதுனால தான் பொற்பாத்திரம் உள்ள என்ன செய்யப்படுது, புரியுதா? நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, இப்படி சொல்கிறோம், மன்னாதான் மன்னாதான். மன்னானா யாரு? வானத்தில் இறங்கி வந்த அப்போ நானேன்ட்டாருங்க. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, மன்னாவை கவுத்திட்டு பொற்பாத்திரத்தை ஆட்டையை போட்டுட்டு சொன்னோடனே எவ்வளோ சிரிப்பு வருது பாருங்க. இதான் நடக்குது. அவர் பாவாங்க
ஏன்னா அவங்க ஆண்டவரே, நான் வர்றதே அந்த பென்ஸுக்காருக்காகத்தானே, நான் வர்றதே அந்த உயர்வுக்காகத்தானே. ஆண்டவர் நினைப்பார், படுவாய் பயிலுக, இப்படி மனச்சாட்சி இல்லாமல் என்ன பண்ணிட்டான், இதை கொட்டி தள்ளிட்டு அதை கொண்டு போயிட்டானே. பழைய ஏற்பாட்டில் சிலர் சொன்னாங்க, மோசே சொன்னா, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எங்களை கொண்டு போகாதீங்க ஆண்டவரே. ஏன்னா எங்களுக்கு பிரசன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ப்ராமிஸ் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அல்லேலூயா. யாக்கோபை யுத்தி யோசித்து பாருங்கள். ஆதியாகமம் 46:1 ஏன் ஆண்டவர் யாக்கோபே யாக்கோபே 2 தடவை சொன்னார் அப்படின்னா, யாக்கோபு தன் குமாரனுக்காக கானானை காலி செய்ய ஆயத்தமாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கானான் பாலும் தேனும் ஓடுகிற நன்மையாக இருக்கலாம், அது வாக்குத்தத்தத்தின்படியே உங்களுக்கு பெறப்பட்ட நன்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் கேட்கிறார், குமாரனுக்காக உன் கானானை விட்டு கொடுக்க உனக்கு மனம் உண்டா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம சாதாரணமாக தீர்ப்பு சொல்லிட்டோம், மன்னாதாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்று வரும் பொழுது மன்னாவை கொட்டி சில நேரம் நம்ம வார்த்தையை பின்னுக்கு தள்ளி வசதிகளை என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிருபாசனத்தை வாஞ்சிக்கிற நாம் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும், நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு தெரிய வேண்டும், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விலையேறப்பெற்றவைகளுக்கெல்லாம் காரணம் அதற்குள் வாசமாக இருக்கிற கர்த்தர் தான், அதை கொடுத்த நேசர் தான். எனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்னா அதை கொடுத்தவர் தாங்க விசேஷமானவர். அல்லேலூயா. பேதுருவுக்குள் அந்த தரிசனம் நிலைத்திருந்தபடினால்தான் 2 படவுகளையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு அவன் பின் சென்றான். அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன், அவன் எதை வேணான்னு சொன்னான் தெரியுமா? ஆசீர்வாதத்தை இல்லை, அற்புதத்தை. அவன் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை விட்டு கொடுத்து அற்புதற்கு பிறகே நடந்தான் பேதுரு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் அவன் என்ன பண்றாரு, மூத்த அப்போஸ்தலனாக நிறுத்தினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு அது இன்னும் கொஞ்சம் நான் தியானித்து நம்ம முடிக்க போறோம். நம்ம எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன். அதாவது இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கா இதை நம்ம எடுத்து பேச போகிறோம். இந்த கிருபையின் பரிபூர்ணம் நம்ம சொல்லுகிறோமே, ஆளுமை சொல்லுகிறோமே, இந்த கிருபையின் பரிபூர்ணம் உங்க வாழ்க்கையில அருளப்படுகிறது. தேவன் அதை நோக்கி தான் உங்களை நடத்த விரும்புகிறார். இன்னும் சொல்லப்போனா, கிருபையின் மேல் கிருபை அருளப்படுகிற நோக்கமே நீங்கள் அந்த கிருபையின் சிங்காசனத்திலே அமர வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரு அப்படி சொன்னா, பாருங்க, மன்னா அந்த காலத்திலே யார் மன்னாவை புசித்தார்களோ அவர்களுக்கு வித்தியாசமான பலன் இருந்தது. அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்திலே பல சந்ததிகள் பிறந்திருக்கிறது. அவர்களுக்கு உண்மையிலே பலனே இருந்திருக்காது. ஆனால் அவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அருளப்படும்படிக்கு தேவன் ஒரு ப்ரொவிஷன் வைக்கிறார் வனாந்தரத்தில். என்ன தெரியுமா? மன்னா. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கிருபையின் ஆளுகை அதிலே நீங்கள் கடந்து வருவீர்கள்னு சொன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்திலே பலத்திலே ஒரு வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? காலேபு சொல்கிறான், அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. மோசேயை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் கண்கள் இருளடைந்து போகவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அப்படி என்றால் ஆரோக்கியத்திலே ஒரு வித்தியாசம் நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா. 2வது உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய தளிர்த்த கோல். ஆரோனுடைய தளிர்த்த கோல். நான் முதலாவது உங்கள்கிட்ட நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது பொற்பாத்திரம் வெளியேறப்பட்டதல்ல, அதில் இருக்கிற மண்ணாதான் வெளியேறப்பட்டது. 2வதாக இந்த கோல் எடுத்து பாருங்களேன். இந்த கோல்ல பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய கரத்தில் இருந்த இந்த தளித்த கோல், அந்த கோலை கொண்டு தேவன் பல காரியங்களை செஞ்சார்.
அப்படிதானே? ஆரோனுடைய கோலை கொண்டு ஆண்டவர் பல அற்புதங்களை செய்தார். ஆனா ஒரு இரவு ஒதுக்கப்பட்டுச்சு. எதுக்கு தெரியுமா? அந்த கோலுக்குள் ஒரு ஜீவன் உண்டாகும்படிக்கு. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த கிருபையின் ஆளுமை அதை குறித்து பேசுகிறோம். அதிலே கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஐ வாண்ட் டு டு சம்திங் இன்சைட் ஆஃப் யூ. உனக்குள்ளே நான் சில காரியங்களை செய்ய விரும்புகிறேன். அது நாள் வரைக்கும் அந்த கோல் மூலமாக உங்க மூலமா நிறைய காரியம் நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த சீசன்ல நான் உனக்குள் சில மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறேன். அல்லேலூயா. உன் மூலமாய் ஜீவனின் திரட்சி வெளிப்பட்டிருக்கலாம். ஆனால் உனக்குள் இருக்கிற மரணம், உனக்குள் குடிகொண்டிருக்கிற அந்த மரணத்தை மாற்றும்படிக்கு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. There is some dead and dry stuff that is inside of you. This morning God wants to address that. அவருடைய பிரசன்னம் உனக்குள் இருக்கிற அந்த சாவுக்கு இனமானவைகளை கர்த்தர் மாற்றும்படிக்கு விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூணாவதாக என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? உடன்படிக்கையின் கற்பலகைகள். யாத்திராகமம் 34:1 அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். நீ உடைத்து போட்ட, அதுதான் அந்த மூணாவது காரியத்தில் நான் பிரதானப்படுத்த விரும்புகிறேன். There are something that you have broken. நீங்க உடைச்சிட்டீங்க, அப்படிதானே? பாஸ்டர், நான் இது செய்யணும்னு நினைக்கல, ஆனால் ஒரு ஆத்திரத்தில், ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்தில் நான் இப்படி பண்ணிட்டேன். வாட் எவர் யூ ஹேவ் broken, this morning God is saying, I'm going to restore it back to you. ஒரு எழுத்து கூட விடாம முந்தின பலகையில் என்ன எழுதியிருந்ததோ அதையெல்லாம் திரும்ப எழுதி அதை உன் கரத்திலேயே திரும்பமான தர உண்மையிலவராயிருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தில் மன்னா வைக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, காக்கப்படுவதற்காக. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அப்படிதானே? ஆண்டவர் அப்படிதானே சொன்னாரு. அப்படி சன்னிதானத்தில் காக்கப்படுவதற்காக. கிருபையின் மேல் கிருபை, இந்த கிருபையின் ஆளுமை, கிருபையின் சிங்காசனத்திலே நீங்கள் அமர்த்தப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பெரிய காவல். You will be sustained. நீ காக்கப்படுவாய். தளிர்த்த கோல் அங்க என்ன போட்டு தெரியுமா? Revived. நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். கிருபையினாலே அனுதினமும் நீ என்ன பண்ணுவ? உயிர்ப்பிக்கப்படுவ. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அனுதினமும் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அனுதினமும் நீங்கள் காக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். மூணாவதாக நான் சொல்லுவேன், கிருபையினால கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். நிலைநிறுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் சொல்லிட்டே போகலாம். மன்னா கொடுக்கப்பட்ட நோக்கம் ஒரு இலக்கை அடையும்படிக்கு. அப்படிதானே? அந்த இலக்குக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? இளைப்பாறும் ஸ்தலம். என்னாகமம் 10:33 எழுதியிருக்கிறது, இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன் சென்றது. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். அப்போ மன்னா என்ன செய்து அப்படின்னா, பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுதல் ஸ்தலம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் கவர்டு. நீங்கள் உட்கார்ந்துட்டீங்கன்னா போதும். இந்த கிருபையின் ஆளுமை புரிந்து கொண்டு நீங்கள் உட்கார்ந்துட்டீங்கன்னா, இதை தான் பழைய ஏற்பாட்டில் சொல்வார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். எங்கே உட்காரணுன்னு தான் தெரியாமல் போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், அப்பா நான் உட்கார்ந்துருந்த சீட்லேருந்து எந்திரிச்சு உன்னைய கொண்டு வந்து அங்கே என்ன செய்கிறேன்? உட்கார வைக்கிறேன். நீ உட்கார்ந்துருந்தேன்னா நான் யாருன்னு உனக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
Amen. So the distance is covered. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து வேதம் சொல்கிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது சமீபமாயிரு. Because of Jesus the distance is covered. ரெண்டாவது, இந்த தளிர்த்த கோல் வைக்கப்பட்டது நோக்கம் தெரியுமா? வெளியில் ஒரு பெரிய டிஸ்பியூட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அப்படித்தானே? நீங்க மட்டும்தானா, எங்கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டாரா அப்படின்னு பெரிய டிஸ்பியூட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், ஒரே இரவில் என்ன பண்ணிடுறேன், அதை முடிச்சிடறேன்ப்பா. அல்லேலூயா. எழுதி வைப்பான்னார். பேர் எழுதி காலையில் வாதுமையின் பழங்களோடு பூக்களோடு துளிர்த்து ஒரு மரம் நின்றது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ ரெண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தபடினாலே the dispute is over. இனிமே உங்களை குறித்து என்னை குறித்து யாரும் என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்த முடியாது. ஓய்வு நாளை குறித்து குற்றப்படுத்த முடியாது. மாதப்பிறப்பு குறித்து குற்றப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏன்னா உங்களையும் என்னையும் இயேசு நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் கரெக்டாக தானே செய்வார், இப்படிதானே? அப்போ அவர் தான் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் நீதிமான் சொல்லிக்கிற ஒரு சின்ன என்ன இருக்குது, ஒரு தயக்கம். நாங்கள் அப்படி நீதிமான்னு சொல்கிற அளவுக்கு இல்லை இல்லையா? நீதி கரடின்னு கூட சொல்லிக்கலாம். நீதிமான்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை வாசர். ஆனால் தான் நம்பவே முடியல. ஆனால் நம்மளை என்ன பண்ணிட்டார் அவர், நீதிமான். ஆனால் அவர் கரெக்டாக செஞ்சுட்டாரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை பாவியாக பார்க்க முடியுமா? நீங்கள் பார்க்க முடியுமா? முடியாதா? உங்களால் பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் பாவமானார், அதனால நம்மளை நீதிமான பார்க்கவே முடியாது. ஆனால் நம்ம பார்த்துறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். So the dispute is over. அதனால don't even allow any dispute within yourself. இதெல்லாம் ஒரு டிஸ்பியூட். நான் சொல்கிறேன் இல்லை, நம்மளே போய் நின்று பார்க்கும்போது நம்மளை அவ்வளோ நீதிமான நமக்கு தெரியாது ஒரு டிஸ்பியூட். அந்த டிஸ்பியூட் நமக்குள்ளே விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள குற்ற உணர்வை என்ன பண்ணிடும், ஏற்படுத்திடும். யூதாஸ் காரியத்தை செத்து போனதுக்கு காரணம் அந்த குற்ற உணர்வு, அப்படித்தானே? பேதுரு தெரியவே தெரியாதுன்னு சபித்தான், சத்தியம் பண்ணினான். அவனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செஞ்சனால நீதிமானாக்கப்பட்டான். யூதாஸ் காரியத்தை தெரியும்னு சொல்லி தான் காட்டி கொடுத்தான். ஆனால் உள்ளுக்குள்ள இது வேலை செஞ்சதுனால செத்து போயிட்டான். எனக்கு கேட்கிற தேவ பிள்ளைகளே, the dispute is over. The distance is covered because of Jesus and the dispute is over. கட்டளைகளால் உங்களுக்கும் எனக்கும் எதிரடையாக இருந்த எல்லாவற்றையும் அவர் குலைத்து போட்டபடினாலே இனி தர்க்கிக்க இடமே இல்லை. உங்களை குற்றப்படுத்த எந்த நாவுக்கும் அதிகாரமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நியாயத்தில் உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். காரணம், என்னுடைய பரிகார பலியா இயேசு என்னை நீதிமானாக்கும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூணாவது, கற்பலகைகள், the dominion is here. அப்படிதானே? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக வாக்குத்தத்தங்கள் அனைத்திற்கும் ஆமென் என்றும் வெளிப்பட்டபடினாலே கிறிஸ்துக்குள் ஒரு பெரிய ஆளுமை எனக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் ஒரு வித்தியாசம் நிச்சயமா இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி கடைசியிலே ஆசீர்வாதத்திலும் ஒரு வித்தியாசம் இருக்கும். யாத்திராகமம் 34:1 ஆண்டவர் சொன்னார், நான் திரும்பமா அதை எடுத்து தரேன்னு சொன்னார். அதே 34:10 வாசிக்கலாம். என்ன போட்டிருக்கு? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்று சொன்னால் ஆரோக்கியத்திலே ஒரு வித்தியாசம், அடையாளத்தில் ஒரு வித்தியாசம், அப்படிதானே? இந்த மூணுலையுமே ரகசியமான ஒரு காரியம் இருக்கு. பாருங்களேன், முதல்ல எடுத்து வைக்கப்பட்ட மண்ணால ஒரு எழுத்து இருக்கு. என்ன எழுத்துனா ஓமர், அப்படிதானே? தலைக்கு ஒரு ஓமர். இதை பற்றி யாத்திராகமம் 16 சொல்றாரு. சொல்லி கடைசி வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ஒரு ஓமர் என்பது எப்பாவிலே 10ல் 1, அப்படிதானே? ஒரு எப்பாவில் எத்தனை ஓமர் இருக்கு?
எத்தனை ஹோமர் இருக்கு? கணக்கு தானே. ஒரு எப்பாவில் எத்தனை ஹோமர் இருக்கு? 10ங்க. என்னது 10? எனக்கே நல்லா கணக்கு வந்துருச்சு இந்த காலத்தில். அல்லேலூயா. ஒரு எப்பாவில் ஒரு ஹோமர்னா ஒரு தலைன்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்படித்தானே? அப்போ மன்னாவை எடுத்து பொற்பாத்திரத்தில் வைக்கும் பொழுதே அந்த எப்பா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது ஒரு தலைக்கு உள்ளதை வச்சிருக்கேன்ப்பா, ஆனால் இது சாதா தலை இல்லை, இது ஒரு பெரிய தலை. இயேசு சபைக்கு எப்படி இருக்கிறாரு? தலையா இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக கோல், அந்த கோல்ல என்ன பண்ணி தெரியுமா? பேரை எழுதுறாரு. முதல்ல ஒரு அளவு எழுதப்பட்டுச்சு, ரெண்டாவது ஒரு அடையாளம், ஒரு பேரு எழுதப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த கோல் அப்படி உசுரோட வரும் பொழுது பார்க்கிறவனுக்கு சந்தேகம் வரும், அதுதானா இது? அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஸோ அடையாளத்தில் ஒரு வித்தியாசம். தேவ பிரசனம் ஒரே இரவிலே துளிர்க்க வைத்தது, பூக்க வைத்தது, வாதுமையின் கனிகளோடு வந்தபோது. அதனால தான் உங்களை என்னையும் பார்த்துட்டு சொல்றாங்க, அடையாளமே தெரியலையே சார், அவரா இவரு? அவர் கொஞ்சம் கோவம் வந்தாலும் படப்படான்னு இங்கிலீஷ் பேசிடுவாரு, இப்போ என்ன சாந்த சொருபியா இருக்கிறாரு. தேவ பிரசனம் அடையாளத்தை மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்று சொன்னால் அளவிலே ஒரு வித்தியாசம், அடையாளத்தில் ஒரு வித்தியாசம். அது மாத்திரமல்ல, அற்புதங்களிலும் ஆசீர்வாதங்களிலும் ஒரு வித்தியாசம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கிருபாசனம் வரைக்கும், கிருபையின் சிங்காசனம் வரைக்கும் உன்னை தகுதிப்படுத்த கிருபை அருளினவர், உன்னை பலப்படுத்தி மேற்கொள்ள செய்கிற கிருபைகளை அருளினவர், உன்னை வழிநடத்தி பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் நடத்துகிற கிருபைகளை அருளின தேவன். சமயத்திலே, ஏற்ற சமயத்திலே உதவவும் உயர்த்தவும் தேவைப்படுகிற கிருபைகளை அருளின தேவன். அப்படியே பூரண கிருபை அருளி கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் அருளி செய்து இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்காக தம்முடைய சிங்காசனத்தையே விட்டு கொடுத்தவர், சிங்காசனத்தையே விட்டு கொடுத்தவர். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என்னைக்கும் அவருடைய இருதயம் என்ன சொல்ல தெரியுமா? மகனே, மகளே, உனக்காக நான் என்னையே வறுமையாக்கினேன், என்னையே வறுமையாக்கினேன். சிலுவை பரியந்தம், அதாவது அவருடைய மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி, தம்மை வெறுமையாக்கி தம்மை தாழ்த்தினார். தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவே இல்லை. அவர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உங்களையும் என்னையும் உயர்த்தும்படிக்கு அவர் தம்மையே தாழ்த்தினார், தம்மையை வெறுமையாக்கினார். உங்களுக்காக இந்த கிருபையின் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். உங்களை தகுதிப்படுத்துகிற கிருபை, உங்களை பலப்படுத்துகிற கிருபை, உங்களை போதிக்கிற கிருபை, உங்களுக்கு உதவி செய்கிற கிருபை உங்க வாழ்க்கையை பூரணப்படுத்தி அந்த கிருபாசனத்திலே அமர பண்ணுகிறது. ஹல்லேலூயா. சிங்காசனத்திலே வீட்டாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிக்கின்றோம். சிங்காசனத்திலே வீட்டாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிக்கின்றோம்.
சிங்காசனத்திலே வீற்றாழும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் எழுந்து சொல்லுமா? ஓ சிங்காசனத்திலே சொன்னாங்க, இந்த பிரசங்கம் முழுசு நீ மறந்துட்டா கூட பரவாயில்ல, இந்த 3 காரியங்களை உன் ஞாபகத்துல வச்சுக்கோ. அடுத்த முறை பாத்திரத்தை பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கிற மன்னமாகி இயேசுதான் வெளியேறப்பட்டவர். அதை மறந்து விடாதே. ஆண்டவரே, நீ தருகிற ஏராளமான அனுதினமும் தருகிற ஏராளமான நன்மைகளை பார்க்கிறோம். அவைகளை தரக்கூடிய அதன் மையமா இருக்கிற கிறிஸ்து இயேசுதான் வெளியேற பெற்றவர். இது மாத்திரமல்ல, இந்த நாள் ஆண்டு சொல்றாரு, ஒரு மூலமா பல கிரிகள் நடக்கலாம். பலரும் உன் மூலமாக அற்புதங்களை பெறலாம். நீ அநேகருக்கு ஆலோசனைகளை சொல்லலாம். நீ கர்த்தருடைய வார்த்தை கூட பிரசங்கிக்கலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த ட்ரைனஸ், உனக்குள்ள இருக்கிற அந்த டிஃபீட்ஸ், அந்த டிஸ்கனெக்ஷன்ஸ், அந்த டெட் சிச்சுவேஷன்ஸ், மரித்த சாவிக்கினமான அவைகளிலே அவருடைய பிரசன்னத்தின் வல்லமை கடந்து வரட்டும். மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட போதிலும் நீயே உடைத்து போட்டவைகளை, maybe it was by mistake, it was not intentional, but still this morning the Lord says, I am more than willing to restore it. நான் திரும்பமா அதை உடைத்த கரங்களுக்கே அதை திரும்பமா அழகா ஒரு எழுத்து கூட விடாம எழுதி உன் கையில தர்றப்பா. எவ்வளவு நல்ல நேசர் அவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீரப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லட்டும். உம்மை நாங்கள் உள்ளபடி நேசிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை சமீபத்திற்கும் தூரத்திற்கும் நீர் அனுப்புவீராகப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, நீர் மகிமைப்படுவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபாசனத்திலே எங்களை அமர்த்துகிறவராயிருக்கிறேன். நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. நம்முடைய தயவுள்ள கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பதாக. உமது கிருபையின் ஆளுகைக்குள் நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடி அவைகளின் மேல் ஒரு ஆளுமையை தருவீராக. எங்களை அமிழ்த்தினவைகளின் மேல் அதிகாரம் பெற்றவர்களாய் நாங்கள் நடக்கும்படி, நடந்து உம்மிடத்தில் வரும்படி எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.